வாலிப வயோதிக நண்பர்களே அன்பர்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்போ எங்க இருக்கோம்னா நம்ம வந்து போன வீடியோ போட்டிருப்போம் கரெக்டா. எங்க தலைவன் அதான் இப்போ கூட அவன் தான் வீடியோ எடுத்துனுக்கிறான். அவனுக்கு சம்பவம் பண்ணோம். அன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு மாலை போட்டதுனால எங்கேயும் சுத்தம் இல்லை. அதனால இன்னைக்கு வந்து பிளான் வந்து வண்டலூர் போகலான்னு சொல்லியிருக்கானுங்க. அதான் இன்னைக்கு என்ன வந்துன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னா வண்டலூர் தான். ஒரு நாள் டைம் பாஸ் ஆகும். வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா ரைட் பண்ண மாதிரியாச்சும் இருக்கும். சரி நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வண்டலூர் ஜூ உள்ள வந்தாச்சு. வாடகை போகலாம். அப்படியே சரி கூட இப்போ எப்படியோ ஒருத்தன் மலைக்கு போயிட்டு வந்ததுனால இப்போ நீ உயிரை எடுத்துன்னு இருக்கான். போ சீக்கிரம் என்ட்ரி பீஸ் வாங்கி கட்டிட்டு வா. அவ்வளோதானே வனவிலங்கு நிற்கிது. எலும்பு உருகிச்சோ. எங்கள் தலைக்கு ஹியூமானிட்டி பவர் இருக்குடா. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு லவ் செட் ஆகலாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் பற்றியா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனந்தா வேலைக்கு செஞ்சுறியா? புரியல. 6 மணி மேலே தான் இங்கேருந்து வருவேன். அதுக்கு மேலே எவ்வளோ வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. எவ்வளோ டிக்கெட் எவ்வளோ ஒத்துலடா சார்? யார் அழைத்தது? பிளான் போட்டது யாரு? 2 பேரும். சரி விடு. நானே அதான் நினைச்சேன் அப்படின்னு நான் நினைச்சேன். இருக்கான் அன்புக்கு சொந்தக்காரங்க அது இருக்காங்க. அப்போ இது உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அதை நிக்கிறாங்க. சுத்தி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லதான். வீட்டில் ஒரு நாள் போர் அடிக்குது. ஏன்டா இவ்வளோ பழம் விழுங்குறது இதெல்லாம் சுற்றி பார்க்க இடம் இல்லை. அதுதான் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்கே பாரு. கிளாஸ் ஆஃப் பண்ணுறான்னு எப்படா சொன்னாங்க? யாருக்கு? அன்பே நீ உள்ள போய் உட்காந்துக்கிறியா? கரெக்டாக இருக்கும். இவன்டா ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். யார் இவன்? கொம்ப பத்தியா? குத்தலாம் மாட்டான். மனுஷங்க மேலே குத்த மாட்டான். ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். மானு கோயம்பண்டியோட என்ன இது? ஜீவா போதுமா? பஞ்சவர்ண கிளிகள், கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளி. ஏய் இதுலயும் வகை இருக்கு பாரு. ஒன்ஸுப்பா காதை அடிச்சிட்டு போதுரா அது கத்துறது. அப்படியே அதுலயே கிளிக் பண்ணி குட்டி பையன் தானே சொல்லலாம். இந்த மாதிரி எருமை மாடு சொல்லுதா? கடை போறேன். ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தா நேரில் பார்த்துருக்கேன். கருப்பு வந்தாலும் இவ்வளோ நாள் எங்கள் ஊர்லேயே இருக்குது. நான் தான் போய்ப்பான். இல்லை சொல்லணும். அவன் எதுனுறான் போடலாங்க. ஏண்டா
வீட்டுக்குலாம் அவன் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துக்கிறானுங்க. பாவம் நீ சடெல்லாம் சிங்கிளாக வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. ஓ அதுதான் உன்னை கூட கூப்பிட்டியா? அவனை கூப்பிட்டு போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு அது பாட்டுன்னு ஃபோன் யூஸ் பண்ணின்னு வருது. குழந்தை ஆக்சுவலாக எங்காவது கம்மிட் ஆக தான் போகிறான் சீக்கிரமா. ஏன்னா நல்ல பொண்ணு இருந்தால் கமெண்ட் செக்ஷன் அப்படியே கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கான். அதுவும் என்ன மாதிரி பொண்ணு கேட்டீங்க சார்? நீ எந்த டயலாக எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசுறது எனக்கு தெரியும்டா. பாகுபலி அந்த பாகுபலி படத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டை தானே காமிச்சாங்க. பாகுபலியில காட்டப்பட்ட கட்டப்பாவல் அடக்கப்பட்ட கலை இது. நம்ம யோகி பாரு அனிமேஷன்ல காமிச்சிருக்கானா இப்ப பாருங்க. சிங்கத்தையும் விட்டு வைக்க மாட்டேன், அதையும் ஜோடி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வேற எவ்வளோ சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் சார். திரும்ப வாய் அதிகமாயிடுச்சு உனக்கு. தைரியம் பை அப்ப சார் வரும். சிங்கம் போரே வரல, இதுல ஃபைக்கு போறேன். சிங்கம் போர் வந்து நின்று அவர் அமைதியா கம்முன்னு இருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் திரும்புங்க சார். அந்த திரும்ப சிங்கத்தையே வம்பு கத்துனுங்கிற நீல்கை நீலமோன் எங்க தலைவன் ஒரு வழியா யார்கிட்டயே கேட்டு ஐநாவை பாக்குறதுக்கு என்னது பேரு கழுதப்புலி போய் நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். லியோ படத்தில் நடிச்சது நீங்கள் எப்படி தெரியுமா எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவர் சொல்ல போகிறார் லியோ படத்தில் எப்படி நடிச்சா அப்படின்னு. விஜய் சார் கூட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறாருன்னா பெரிய விஷயங்க. தளபதியே ஒரு சிங்கம். அது இது ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிச்சு. இது மேலே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவரு வாட்ச்மேன் கிட்ட ஒரு இடமா ஐநா எங்க இருக்குதுன்னு கேட்டுன்னு வந்துனுக்குறான். உங்க அப்பன் பேர நீ ஏன் சொல்ற கரடியான்னு? ஏதோ நோன் பண்ணுவான்டா. ஐயோ சாரி. அமைதியா இருக்கான் பாரு. முடியெல்லாம் சேவ் பண்ண எப்படி இருப்பான்? அவன் வீடு அங்க இருக்குதா? என்ன பண்றான்? ரொம்ப நேரமா நோண்டினுக்கிறான். என்னப்பா பண்ணுகிறீங்க ரெண்டு பேரும்? ஒரே வேலையெல்லாம் பண்ணினுக்கிறான் போல ஒரு நாள் ஃபுல்லா. சரி நம்ம வேற இடத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு வேளை பல ஏங்கடா இமாலய கருங்கரடி தலைவன் உள்ள இருக்காங்க. என்ன ஜாலியாக பார்த்துன்னுக்குறான் போல. நான் கூட ஃபோன் ஒன்று மாதிரி பார்த்துருப்பேன். ஃபோன் நோண்டின்னு வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். என்னடா கோஆப்ரேட் பண்ணுறான். எப்போ ஏந்திருப்பாங்கப்பா? ஏந்த முடியலையா? சாஞ்சிட்டேன். ஏய் இவ்வளோ நேரம் ஏந்திரிக்க தான் ட்ரை பண்ணுறியா? என்னடா பண்ணுகிற நீ? அவன் ட்ரை பண்ணிக்கிறான் ஏந்துக்கிறதுக்கு. ஏய் அதை உடைக்க ட்ரை பண்ணுறானா இல்லை என்னென்ன ட்ரை பண்ண? அது அவனுக்கே புரியல போல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். தேங்க்ஸ்ப்பா. ஏந்திரா பா 4 காலால் நடக்காதுப்பா, 2 காலால் நடக்கும். அண்ணா சர்க்கஸ் கரடியான்னு கேட்போம். முடி பாரு. அவனும் அதே மாதிரிதான் படுத்துனுக்கிறான், இவனும் இதே மாதிரிதான் படுத்துனுக்கிறான். என்ன புலிகளை எதனா குத்துட்டாங்களா? ஆக்சுவலா அங்க பார்த்தா வங்க புலியும் இப்படிதான் பத்துன்னு இருந்தது ஒரே பொசிஷன்ல. இங்கேயும் இவர் இப்படிதான் பத்துன்னு இருக்காரு. அதே தான்டா
பொம்மை மாதிரி இது பாரா உண்மையாவே. நீ போ அந்த வேலைக்கெல்லாம் காலக்கில போடுறா ஹீல் பண்ணிட்டு இருக்காப்புல. 2 பேரும் ஒரே பொசிஷன்ல பாத்து. ஆமா அது இல்ல பென்சா இல்ல நாயோட இனம் எப்படி மாறுச்சு அதை கொஞ்சம் சொல்றீங்களா? நீ எப்படி அங்காளி பங்காளி மரம் மாதிரி ஏ பிரபு இருக்க புலினா 2 சீட்டா சிறுத்ததம்மா ஏ அதோ ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாடுறா உள்ள. ஆக்சுவலாக வீடியோவில் தெளிவாக தெரியல. மேலே தாண்டா படுத்துக்கிறாங்க. மேலே ஒன்று அது ஒன்று கீழே இருக்கு. அது ஒருத்தர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா படுத்துன்னு தூங்குதுங்க. சோம்பேறி ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தன் பாடுறா பார்த்துக்கிறான்டா. என்னடா எல்லாம் விஷப்பாம்பா? மஞ்சள் அனக்கொண்டாவான் இதெல்லாம். பார்த்துருக்கீங்களா முதல்ல? கொண்டா அதை கொண்டா குட்டிங்களா இருக்காங்க. கேமரா விட்டேஜ் கோல்டு ஃபிஷ் நாளைக்கு இது வர்றோம். கோல்டு ஃபிஷ் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்குது. இது குறவுடா. மீன் பேர்லாம் தெரியாதுப்பா. கண்ணாடி தலைவன் போட்டா மேலே ஒன்று கீழே ஒன்று. கூட பயமா இருக்குது. அங்கே பேரு இங்கேயே அது வரக்கூடாது. மண்ணுளி பாம்பு தான். அவருக்கு ரெஸ்ட் நல்ல பாம்பு. ஆல்ரெடி அவன் நல்ல பாம்பு பாம்பு. பயமா நல்ல பாம்பு தானே இது. தம்பி கொஞ்சம் படம் எடுப்பா. என்ன படம் எடுப்பீங்க? எல்சிஓ கனெக்டர்ல படம் எடுப்பாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சும்மா இல்லை வெயிட்டிங்கில் இருக்காங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னு பயமா இருக்கா? இல்லை பாரு என் மாம்பெஸ்ஸு பைத்தான். இவன்தான்டா பைத்தான். இவன் செம பெருசா பெருசா இருக்கான்டா. டேய் இரு என்னடா ஒன்னொன்னு சைஸ் பெருசா போய் நிக்குது. என்னடா பந்து மலை பம்பு பந்து மாதிரி இருக்கிறான். கட்டுவிரியானா எவனும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்ப்பா. சிலவன் நீர்க்கத்தான் பாம்பு அதோ நிற்கிறான். அது மரத்தில் இருக்காம நீர்க்கத்தான் பாம்பு. ஆக்சுவலாக இவனை நீங்கள் அப்பப்போ பார்ப்பீங்க. தண்ணி பாம்பு தான். ஆனால் இவன் இங்கே எங்கேயும் இல்லை. உள்ளே இருக்கான் போல. மரத்து மேலே இருக்கானா. நீ தண்ணி பாம்பு தண்ணியில் இருக்கணும். ஏன் இதில் இருக்கு பச்சை பாம்பு. ஆக்சுவலாக பச்சை பாம்பு நான் இவ்வளோ என்னடா இவ்வளோ இருக்கான் பச்சை பாம்பு. இவன் மட்டும் தான் கோஆப்ரேட் பண்ணியிருக்கான் ஃபுல்லாக. இலைய எல்லாத்தையும் காய வச்சுக்கிறான்டா. கட்டை உடல் மலைப்பாம்பு. அம்மா தலை உடம்புல சிலுக்குது. அது ஒருத்தன் மேலே இருக்காம்பு. இங்கே இருக்கிறவனும் இந்தியன் மலைப்பாம்பு. சார் அங்கே இருக்காரு. ஹைபிரிடா உள்ளடா உள்ள கலர் மாறினது.
அப்பா ஒரு வழியாக இந்த ஏரியா முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். பாய். அப்படியா சரி. ஒருத்தன் தான் இருக்கானா? ஒருத்தன் தான் இருக்கான்டா. 2 பேர் விட்டா அடிச்சு ராஜனா வேணத்துக்கு ஒன்று உள்ள போடலாம். கருப்பாக வேணாம். அதோ பேர் அங்கே ஒருத்தன் இருக்கான். அவன் இப்போ ஏன் தெரியும் வெளியே வரான்டா, அசைக்கிறான். சரி நீ வேணா சண்டைக்கு தான் வாயாண்டா. தலையை மட்டும் அசைக்கிறான். வெளியே வாடா. அங்கே போகிற அசைக்கிறான்டா. அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டான். உள்ள போய் இன்னும் பண்ணிட்டோம். அது ஹைனா இல்லை ஓனா. ஹைனா கடைசி வரைக்குமே நாங்கள் பார்க்கல, ஏமாந்து தான் போனோம் ஹைனாக்கு. உனக்கு போனோம் ஒருவேளை லியோ படத்தில் நிறைய போனதுனால லியோ படத்தில் போனதுனால ஒருவேளை இங்கே தட்டுப்பாடு வந்துச்சு. ஜூலன் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பேர் ஒருத்தன் சைலண்டாக கிராஸ் பண்ணுறான். ஏந்திரா டேய், நான் பார்க்கறதுக்கு உள்ளே வந்தா தூங்கினுக்கிறேன். ஏய் பொம்மை இல்லைடா. நோ ரெஸ்பான்ஸ். அங்கே ஒருத்தன் வருகிறான். பொம்மை என்ன? ஏய் நீ வேற அதுக்கு சாக்கு கொடுப்ப போல. கங்கை நீர் முதலை. இவன் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போறான் போட. எம்மா பெரிய மூக்கு. வெச்சு முதல்ல ரெண்டு பேரும் கப்புள்ஸா? முதல்ல எல்லாம் ஒன்றா நாங்கள் சொல்லிட்டேன். நான் பாரு ஒரு மீன் செத்துருச்சு போல, கஷ்டம் போல இருக்கு. எம்மா பெரிய பொண்ணு வர ப்ரோ. வெஜிடேரியனா? பைத்தியாரா மீன்லாம் விட்டு வச்சுருக்காங்க. ஏன் சாப்பிடாம இருக்கேன்? வெஜிடேரியன். எனக்கு அவர் சொன்னது டவுட் வந்துச்சு. சரி வாங்க போலாம். இப்போ போட்டோம் சார். என்ன மூயினன்றதுனால வலிச்சு எடுக்கிறியா? ஏன்னு இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகுதுடா. ஓகேவா போ. மோஸ்ட்லி கொம்பு மட்டும் காணும். இனமே இல்லாமல் இருக்குது. என்னத்துக்கு? இனமே அழிஞ்சிட்டு வருது. ஹெமா பஸ் இருக்கான் கிராண்டா. அது தோல்லாம் நல்லா இதுவாக இருந்துருமா? ஒன்று தான் இது போல. அங்கே ஒன்று இருக்கான் பாரு அவங்கள. இன்னொருத்தவனு இருக்கானா? புல்லு சாப்பிடுங்கிறாங்க. யாரோ மேலே இருந்து புல்லு போடுறாங்கடா. அவனுக்கு அப்போ பக்கத்தில் வந்து ஊட்டியை விடுவாங்க. சதைச்சிருவான் நம்மால். ஒரு ப்ளூ வேலை பிடிச்சி வச்சுருக்கேன்டா. ப்ளூ வேல் கேம் ஞாபகம் இருக்கா? செத்தானுங்கடா. ஷார்க் தெரியாமல் பார்த்து நான் உள்ள போயிட்டேன். போ போ. அந்த பழங்கால இது மாதிரி ஒயிட் அஞ்சல் நிற்கிது கயிறு கட்டி. வேறு கயிறு கட்டி பாஸ் பண்ணி ரொம்ப அது அங்கே எலும்பு கூடு அபாயம்னே போட்டு வச்சுக்கிறாங்க. பற்றி எலும்புலாம் பால்
ஒயிட் ஷார்க்கு. தலைவனுக்கு பேர் போர்டே காணும். லாங் நோஸ் கார். ஏய் இங்கே பாரு அவெஞ்சர்ஸ் டீம் எங்கடா எங்கள் அயன்மேன் ஆஸ்கர் பிளாக் பேரில் பார்த்தியா? பிளாக் பேர் கப்பல் இல்லை பிளாக் பேர் ஓட்டம் இருக்குது. ஹலோ என் பிளாக் பேர்ட் கப்பல் எங்க இருக்குன்னு எங்கள் வீட்டில் மீன் ஒரு ஸ்பேஸ் ஷிப் பார்த்தியா? இந்த மாதிரிலாம் நீ வச்சுக்கிறியா? கௌராணியா என்ன பேர் போர்டே வைக்கல. அவங்களுக்கு தெரியா இல்லை எம்டியாக இருக்காங்க. உள்ள இருக்க வந்தாங்க அங்கே இருக்காங்க. பெருசெல்லாம் போட்டுருக்காங்க. ஒரே போலாமா? டேய் ஷார்க் தானே எல்லாம். ஷார்க் தான்டா. ஷார்க் கன்ஃபார்ம் ஷார்க் தான். அங்க இருக்கான் பாரு, அவன் தான்டா ஷார்க்கு. ஆமாம் அது இல்லை, அவன் தான்டா ஷார்க்கு. அது இல்லைங்க, அங்க இருக்கான் பாரு. அங்கெல்லாம் ஒன் டே உங்களுக்கு போர் அடிக்குது, வீட்டில் இருக்க வெறுப்பாக இருக்குது, பசங்க கூட எங்கன்னா வெளியே போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டலூர் ஜூ விசிட் பண்ணலாம். ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக போயிடும். அன்றைக்கி ஒரு நாள் எப்படி போகிறதுன்னு தெரியாது. ஓகே பாய்.